இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி லூக்கா நற்செய்தி 11வது அதிகாரம் 37 41 முடிய. இயேசு பேசிக்கொண்டிருந்த போது பரிசேயர் ஒருவர் தம்மோடு உணவு அருந்தும்படி அவரை கேட்டுக்கொண்டார். அவரும் போய் பந்தியில் அமர்ந்தார். உணவு அருந்தும் முன்பு அவர் கை கழுவாததை கண்டு பரிசேயர் வியப்படைந்தார். ஆண்டவர் அவரை நோக்கி கூறியது, பரிசேயரே, நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குகிறீர்கள், ஆனால் உங்களுக்கு உள்ளே கொள்ளையும் தீமையும் நிறைந்திருக்கின்றன. அறிவிலிகளே, வெளிப்புறத்தை உண்டாக்கியவரே உட்புறத்தையும் உண்டாக்கினார் அல்லவா? உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மமாக கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அனைத்தும் தூய்மையாயிருக்கும். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு பேசிக்கொண்டிருந்த பொழுது பரிசேயர் ஒருவர் உணவு அருந்த அவருக்கு அழைப்பு விடுக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிசேயருடைய வீட்டில் அவர் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய ஊழியர்களாக இருப்பவர்கள் இந்த குறிப்பிட்ட வீட்டிற்கு போகக்கூடாது, அந்த வீட்டிற்கு போகக்கூடாது, நம்முடைய வீட்டிற்கு தான் வர வேண்டும் என்று பங்கிலே சிலர் எதிர்பார்ப்பார்கள். ஊழியர்களாக இருப்பவர்கள் எல்லார் மத்தியிலும் அந்த உயிருள்ள கடவுளுக்கு ஊழியர்கள், எல்லாரையும் சந்திக்க வேண்டும். அப்போ வீடு சந்திக்கிறது மிக முக்கியமானது. வீடு சந்திக்கிற வேலை போய் தீர்த்தம் தெளிச்சுட்டு வர்றது இல்லை, வீடு சந்திக்கிறது. அவர்களோடு அமர்ந்து சற்று நேரம் பேச வேண்டும். நோயாளிகளுக்கு கவனம் செலுத்த வேண்டும், குழந்தைகளுக்கு கவனம் செலுத்த வேண்டும், அவர்களுடைய பிழைப்பை குறித்து நாம் பேச வேண்டும், அவர்களுடைய விசுவாச வாழ்க்கை குறித்து பேச வேண்டும். வீடு சந்திப்பது இல்லாமல் ஒருவர் ஊழியராக இருக்க முடியாது. வெறும் பிரசங்கம் ஒரு ஊழியரை வெளிப்படுத்தாது. அப்படி நாம் வீடுகளை சந்திக்கும் பொழுது எல்லாருக்கும் அவரவர்களுக்கு உரியதை அவரவர்களுக்கு வழங்க முடியும். வெளிவேடம் தரித்திருந்த பரிசேயர்களை ஆண்டவர் எப்படி சாடுகிறார் பாருங்கள். உறவை வளர்த்து கொள்ளுகிறார், அதே வேளையில் தவறுகளை சுட்டி காட்டுகிறார். என்ன தவறு? உட்புறத்தில் உள்ளத்தில் இருப்பவைகளை தர்மமாக கொடுங்கள் என்றால் என்ன பொருள்? உண்மையாக அன்பு செய்யுங்கள். தர்மம் என்பது அன்பு. Charity is not giving something to others, but it is loving others. அன்பானவர்களே, நம்முடைய உள்ளத்தில் அன்பு மிகுந்தவர்களாக இருக்கும் பொழுது தானாகவே வெளிவேடம் மறைந்து போகும். மற்றவர்களை தீர்ப்பிடுகின்ற எண்ணங்கள் மறைந்து போகும். எல்லாம் வல்லவரே, எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் என்ன நேர்ந்தாலும் அன்பு ஒன்றுதான் உம்மோடு நாங்கள் கொள்ளுகின்ற உறவிற்கு அடையாளம், தெய்வ பயத்திற்கு வெளி அடையாளம். அன்பு ஒன்றுதான் நாங்கள் இவ்வுலகில் உமக்கு சீடர்களாக இருக்கிறோம், சீடத்திகளாக இருக்கிறோம் என்பதற்கு அடையாளம் என்பதை உள்ளத்தளவில் நாங்கள் வளர்த்து கொள்ள எங்களுக்கு அருள்தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.